ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஸ்பெஷல். இன்றைய பொழுது இணைய பொழுதாக அமைய உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தோழி தேன்மொழி. இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி மூலிகை குளியல் பவுடர் தயாரிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன். க்ரீன் மூங் தால் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். க்ரீன் மூங் தால் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏவும் சியும் அதிகமாக இருக்கிறதால ஸ்கின்னுக்கு நல்ல கலரை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் தேவையில்லாத டெட் செல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த க்ரீன் மூங் தால் நம்மளுக்கு உதவுது. ஸ்கின்னுக்கு பிரைட்னஸும் கொடுக்குது. இதுதான் ஆவாரம்பூ 100 கிராம் எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் போகிறதுக்கு உதவுது. ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தால் நம்ம ஃபீல் ஃப்ரெஷ். கோரக்கிழங்கு 100 கிராம் எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெகுலராக பயன்படுத்துறதால ஸ்கின் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பாதுகாக்குது. முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் வர இச்சிங், வேர்வையால் வர சில துர்நாற்றங்கள்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த கோரக்கிழங்கு நம்மளுக்கு உதவுது. பூலான்கிழங்கு 100 கிராம் எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் சொல்லுவாங்க. இந்த பூலாங்கிழங்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதால ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வராது. அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்டால் வர தழும்பு போகிறதுக்காகவும் இது நம்மளுக்கு உதவுது. வெட்டிவேர் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வெட்டி வேரை மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கிறதுக்காக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்கின்னோட பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு நல்லா கலர் கொடுக்குது. ஸ்கின்னில் சுருக்கையெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு வெட்டிவேர் உதவுது. வெயில் காலத்தில் சூடு தணிகிறதுக்காகவும் இந்த வெட்டிவேர் நம்ம யூஸ் பண்ணலாம். கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம் எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்குங்க. இது நம்மளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாக பயன்படுது. கஸ்தூரி மஞ்சள் இது முகப்பரு வராமல் இருக்கிறதுக்காகவும் முகப்பரு வந்தான் தழுவு போகிறதுக்காகவும் இது யூஸ் ஆகுது. ஃபேஸை நல்லா பிரைட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே உதவுது. வசம்பு நம்மளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாக பயன்படுது. ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வராமல் பாதுகாத்துக்காக நமக்கு வசம்பு யூஸ் பண்ணுறோம். இந்த வசம்பு எந்த அலர்ஜியும் வராமல் இருக்கும் ஸ்கின்னில். உங்களுக்கு வசம்பு ஒரு 10 கிராம் மட்டும் வாங்கி நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ரோஸ் பெட்டல்ஸ், ரோஜா இதழ் 100 கிராம் எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபேஸை மென்மையாக வச்சுருக்கிறதுக்காகவும் முகப்பரு வராமல் இருக்கிறதுக்காகவும் வந்தால் அந்த கரும்புள்ளிகள் சீக்கிரம் போகிறதுக்கு நம்மளுக்கு இந்த ரோஸ் இதழ் உதவுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் எப்போவுமே நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த ரோஸ் உதவுது. இந்த பொருட்கள் எல்லாமே எவ்வளோ அளவு எடுக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிஷினில் கொடுத்தும் அரைக்கலாம், இல்லை நீங்கள் வீட்லேயும் அரைச்சிக்கலாம். வீட்டில் தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜல்லடை வச்சு நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சின்னா உங்களுக்கு இந்த அளவு தான் உங்களுக்கு கசடு கிடைக்கும். ரொம்ப அதிகமாகலாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது பொருள். இந்த மாவை 2 பகுதியாக பிரித்து வச்சுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுறது சின்ன பாக்ஸ்லையும், அதிகமாக இருக்கிறத பெரிய பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. அப்போ சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த பவுடர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா மில்க் எடுத்துக்கலாம். மில்காக இருந்தால் காய்ச்சாத மில்காக இருக்கணும். உங்களுக்கு எந்தளவு மாவு வேணுமோ அந்தளவு மாவு எடுத்துக்கிட்டு ரோஸ் வாட்டரோ இல்லை பாலோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல பலன் தெரியும். ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். ஸ்கின்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல கலராகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.